தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தேனி மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் கையில் கருப்பு துணியால் விலங்கு போல் கட்டி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கம் சார்பில் மாவட்ட தலைவர் கோபிநாத் தலைமையில் மாவட்ட அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டம் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அதிர்ச்சியை கருத்தில் கொண்டு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் தலைமையில் பிரதம மந்திரி வீடு முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். இந்த கைதிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு காரணமான நபரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து காங்கிரஸ் கட்சியினரும் கருப்பு துணியால் கையில் விலங்கு போல் கட்டிக்கொண்டு நூதன முறையில் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட, நகர, பேரூர், வட்டார, ஊராட்சி மற்றும் அனைத்து அணிகள் மற்றும் மகிழா காங்கிரசார் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.